எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் செய்து காட்ட போகிற ஒரு சாரி லுக் உண்டு. முதலாவதாக ப்ரைமர் மேக்கிலேருந்து போடுறேன். அதுக்கு பிறகு மேக்கப் ஃபோரவரில் இருந்து கன்சீலர், அந்த ஆரஞ்சு சேர்ந்த ஜெலோ சேர்ந்த கன்சீலர் உண்டு. நல்லா இருக்கும். டார்க் ஆரஞ்சும் இல்லை, லைட்டாக. அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு ஃபெஞ்சால் ஃபுல்லாக ஸ்கின்னுக்குள்ளே போன மாதிரி இது பண்ணுறேன். அதுக்கு பிறகு உதா பியூட்டியிலேருந்து எனக்கு எடுத்திருக்கிற பேர் ஜிஞ்சர். இது கொஞ்சம் அந்த எங்கெண்ட கலருக்கு மீடியம் கலர்காருக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பவுடர் அதையும் கொஞ்சம் லைட்டாக போட்டுட்டு இப்போ 2 பெக்ஸ் மார்க்கில் இருந்து முகத்தை அப்படியே சேப்படுத்தி உள்ளுக்கு போன மாதிரி காட்டுறேன். பாருங்கள், நெத்தியெல்லாம் பெரிய ஒரு க்ரௌண்ட் மாதிரி கிடக்கு. அப்போ அதுகள் அப்படி ஒரு ப்ரௌனாக கொடுக்க கொஞ்சம் சின்னனாகிடும். அதுக்கப்புறம் இந்த சொக்கு பக்கத்துக்கு எல்லாம் வடிவாக சேவ் பண்ணி காட்டிட்டு இப்போ ஐப்ரோ அனஸ்டேசியாவில் ஜெல் லைனர் தான் போடுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் டார்க்காக இந்த சைட் பக்கத்துக்கு கொடுத்து முன் பக்கத்துக்கு ஒரு லைட்டாக வர்றேன். அந்த முடியின் இடைவெளி தெரிய விடைக்க தான் அந்த நேச்சுரல் இருக்கும். இப்போ ஐப்ரோவுக்கு முன்னால் கணக்க நாங்கள் போட்டோம்னா அந்த நேச்சுரல் தன்மை தெரியாது. அதே அந்த பின்பக்க ப்ரெஷ்ஷால் மட்டும் அந்த மாதிரி செய்துட்டு விட்டுட வேணும், முன்னுக்கும் கணக்க பூசாமல். அதே மாதிரி இப்போ மெட்ட பக்கம் அதையும் உங்களை பார்க்க விளங்கும். அந்த சைட் பக்கம் கீரைக்கே முன்பக்கம் அந்த லைட்டாக நல்ல ஒரு வடிவொன்று வரும். அப்படியே அந்த கூட கீறாமல் விட வேணும். அப்போ தான் அந்த முடி கோடு நிற்க அது நேச்சுரல் தன்மையாக இருக்கும். அதுக்குள்ளே போய் அப்பி விட்டுட்டீங்கன்னா அது ஆர்டிஃபிஷியலாக கீறின மாதிரி தெரியும். இந்த மாதிரி பிரசாரம் சட்டு விட்டால் சரி. ஓகே, விளங்குதா? அதுக்கு பிறகு மெக்கில் இருந்து கன்சீலர் அதை இந்த மாதிரி ஐப்ரோவை அப்படியே நான் இருக்கிறேன் ஐப்ரோ ரெண்டு காட்டுற மாதிரி ஒரு இது பண்ணி வர்றது, நீட் பண்ணுறது. எல்லாத்துலேயும் நீட் தான் முக்கியம். இப்போ கண்ணுக்கு ஐஷேடோ போடுறேன். முதல்ல மஞ்சள் மாய் போட்டுட்டு பிறகு அப்படியே மேலால் பிங்க் கொடுத்து கொண்டு வரேன். இவ்வளவு தூரம் இருக்காது, கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி வரும். நாங்கள் மேக்கப் செய்து கொண்டு வரைக்க ஹன் மேக்கப். இப்போ கன்சீலர் மெக்கில் இருந்து அந்த முன் பக்கத்துக்கு கொஞ்சம் களி மாதிரி போடுறேன். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் மேக்கப் வேண்டி இல்லை, விருப்பமானாக செய்யுங்க. அதுக்கு பிறகு அந்த களி போட்ட கன்சீலர் போட்டதுக்கு மேலேயே அப்படியே கொண்டே ஐஷேடோவை எடுத்து போடுறேன். அது நிற்கும் அந்த மாதிரி போடைக்க. ஏன்னா அதில் ஒரு ஈரத்தன்மை இருக்குதானே, அப்போ அந்த ஈரத்தன்மையோடு அப்படியே ஒட்டிடும். அதுக்கு பிறகு அதுக்கு மேலே கொஞ்சம் லிக்விட் இது போட்டுட்டு ஐஷேடோ மினிங்கல் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். இப்போ மெக்கில் லைனர் கீறுறேன். அது என்ற வடிவான கண் அப்படியே கீறுனா அப்படியே ஜெல்லுன்னு ஜொலிக்குது. பார்த்திங்களா? கண்ணுக்கு அப்போவும் மையழகண்டு நல்லா ஒரு வர்ணித்து தான் எழுதி இருக்கிறாங்க. அப்போ பாருங்க இப்படி கண்ணுண்டு அழகு வருதுண்டு. இந்த கண்ணுக்கு மை அழகு தான் பாருங்க. அந்த மாதிரி டக்கண்டு கண்ணை அங்கே இங்கே வெட்டி அங்கே பார்த்து இங்கே பார்த்து வடிவாக கீறிட வேணும். அவ்வளோதான் முக்கியம். எந்த பக்கம் உங்களுக்கு கண்ணாடி வச்சு கீற சுவமோ அந்த பக்கம் வைங்க. இப்போ பாருங்க, நான் இந்த வளத்துக்கு வச்சு கீறேன், ஒரு காமெட்டை வளம் வச்சு கீறுவேன். அப்படி மாறி ரசித்து சித்திரம் வரைஞ்ச மாதிரி நாங்களே எங்களை வரையணும். அதுக்கு பிறகு இப்போ கண்ணுக்கு கீழே கொஞ்சம் அந்த ஒயிட் கலர் பென்சில் கொஞ்சம் போடுறேன், இன்னும் கொஞ்சம் கண்ணை பெருசாக காட்டுறதுக்கு. இப்போ அதுக்கு கீழே சாது வரும் ப்ரௌன் கொடுத்துட்டு கொஞ்சம் குயிக்காக போகுது, குறைநிக்கக்கூடாது. ப்ளஷ் போட்டுட்டு இப்போ ஹைலைட் போடுறோம். அடுத்ததாக லிப்டிக் சேஃபோராவில் இருந்து பாவிக்கிறேன். கொஞ்சம் டார்க் கலரை எடுத்து அப்படியே லைனராக கொடுத்து போட்டு அதுக்கு பிறகு மெக்கில் இருந்து தான் அந்த உள்ளுக்கு மாதிரி போட போகிறேன். இந்த மாதிரி லைனர், இந்த இதால் லைனர் கிடைக்க பாருங்கள், நல்ல வடிவாக டக்குன்னு கிடக்கூடியமாக இருக்குது. இந்த மாதிரி பிடிக்க அந்த கலரும் இப்போ மெக்கின்ற அந்த கலரும் அப்படியே சேர்ந்த மாதிரியாக வடிவாக இருக்கும். அதுக்கப்புறம் தலை ஹேர் ஸ்டைலுக்கு இந்த மாதிரி முன்னுக்கு சைட்டால் விட போகிறேன். அப்போ எடுத்து போட்டு இந்த பெக்கும் கொடுத்து சைட்டால் அப்படியே விட்டுட்டு பின்பக்கம் விரிச்சே தான் விட போகிறேன். அப்போ விரித்து விடுறதுக்கு முதல்ல இந்த லைட்டாக ஒரு பெக்கம் எடுத்து பின்பக்கத்துக்கு குத்தணும். அப்போ தான் நாங்கள் இந்த முன்பக்கத்துக்கு கொண்டு வர்ற முடியை கொண்டே குத்தைக்கையும் ஸ்ட்ராங்காக நிற்கும். அதோட நாங்கள் பூ வைக்க போகிறோம் அந்த தலைமுடி கீழால், அப்போவும் நல்ல ஃபிட்டாக நிற்கும். ஓகே, இந்த மேக்கப் செய்து முடிஞ்சது. பாருங்க என்ன வடிவாக இருக்குண்டு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். ஓகே.